Welcome to Mr. Nobody's Review. And I'm back for a movie review. The Speak No Evil 2024 is a psychological horror movie. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து 2 ஃபேமிலி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்டோட பேர் வந்து பென், அப்புறம் ஒய்ஃபோட பேர் வந்து லூயிஸ், அண்ட் அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஆக்னஸ். இவங்க 3 பேருமே இட்டாலிய ட்ரிப்புக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. அதில் வந்து ஹஸ்பண்டோட பேர் வந்து பேடி, ஒய்ஃபோட பேர் வந்து கிளாரா, அண்ட் அதுக்கப்புறம் பையனோட பேர் வந்து ஆண்ட். இவங்க வந்து பேசி ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஆனதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேடிக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அதே மாதிரி இந்த ஃபேமிலியில் நம்ம பென்னோட ஃபேமிலி வந்து பென்னுக்கும் லூயிஸ்க்கும் வந்து சண்டை போட்டு செப்பரேட் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த ட்ரிப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து அந்த இன்னொரு ஃபேமிலி வந்து கொஞ்சம் அக்ரெசிவான ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணணும்னா அந்த அவங்களோட பையனை போட்டு அந்த அடி அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபேமிலி கூட நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு வந்து அன்னைக்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி காரணம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்னஸ் பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவளோட ஒரு பொம்மையை மறந்து வச்சுட்டு வந்துடுறா. ஸோ வந்து அந்த பொம்மை இல்லாமல் அவளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இதுக்கு வேறு வழியே இல்லாமல் காலை திரும்பி போய் அந்த பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குற சமயத்தில் புள்ள பொண்ணு எல்லாமே எழுஞ்சிக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்தில், ஐயோ இந்த மாதிரி தப்பா, ஓகேவா நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கு அப்படின்னு சொன்னால், சார் சாரி, நம்ம வந்து ரூன் பண்ண வேண்டாம் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்லாம் வந்து வெளியே போகிற சமயத்தில் இந்த 2 பசங்களும் ஒரு பேபி செட் இருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மறைக்கிற விஷயம் என்னன்றதை அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஃபேமிலியையும் இன்வைட் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அவங்கக்கிட்ட இருந்த விஷயங்களை ராப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குழந்தைய வந்து இவங்களோட குழந்தையா வளர்க்குற மாதிரி வளர்த்து நெக்ஸ்ட்டு ஃபேமிலிக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இந்த பையன் ஆண்ட்டுக்கு வந்து பேசுவான், நாக்கை அறுத்துட்டாங்க, ஆனால் கேட்டதுக்கு இவனுக்கு வந்து சின்ன நாக்கு, சின்ன வயசுலேருந்து பேச வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. அவனோட ஃபேமிலி ஃபோட்டோவுமே காட்டுவான். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் நீங்கள் தான் சொல்லிட்டு அந்த பொண்ணை பயமுறுத்துவான். அதுக்கப்புறம் வெளியே போனவங்க எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அப்பாக்கிட்டே இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு, அது எப்படி கன்வே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்னஸ் பொண்ணு வந்து இன்னும் வந்து வயசுக்கு வரல. ஸோ ஃபேக்காக ஒரு பீரியட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாள், தொடையில் வந்து பின் வச்சு குத்தி ரத்தம் வர மாதிரி. ஸோ அதை வச்சு வந்து சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அதே காரணமாக வச்சு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா, இவருக்கு இங்கே பிடிக்கல, நாங்கள் போயிட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து மெயிலோ இல்லை திரும்பியோ நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சமயத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாட் டயர் பண்ணுறாங்க. இந்த பொண்ணோட பொம்மையை ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போகிற அந்த சமயத்தில் இந்த ஆண்ட்ன்ற பையனை தண்ணியை தள்ளி விடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அது அவங்களோட பையன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு திரும்பி அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. தென் இவங்க 2 ஃபேமிலிக்குள்ள அந்த நடக்கிற அந்த ஃபைட்டில் யார் சர்வை பண்ணி வெளியே வந்தாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. இதுதான் ஸ்பீக் நோ ஈவில். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு சீரியல் கில்லர்ஸே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி. மற்றபடி ஸ்டோரிலாம் ஒன்றும் யூனிக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து ஆக்டிங் வைஸ் வந்து அந்த வில்லன் ரோல் வந்து ப்ளே பண்ணவர் வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு. உண்மையாகவே அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் பெருசான ஒரு ஆவரேஜ் மூவி தான். அதனாலே இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதேமாரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். ஐ ஹாவ் அ கிரேட் டே.